ஹாய் மக்கா. இப்போ மறுபடியும் நாங்கள் எங்கேருந்து வரோன்னா அதே ரூட்டில் வரும்போது திருப்பி ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம். நான் ரொம்ப நாளாக வந்து ஸ்நாக்ஸு, இந்த லேஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து எப்படி இதை தயார் பண்ணுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்கன்னு பார்த்தா அது ஒரு மரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. அந்த மரத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இது என்னென்னா பிங்கோ மசாலா எம்மி. இந்த மரம் வந்து நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். நான் அதே திருச்சி மாவட்டத்தில் ஹவுசிங் சென்டர். இல்லை டோக்கன் போட்டிங்கன்னா இதை பாருங்கள், இல்லை பிங்கோ கீழே. ஆமாம், பிங்கோ பார்த்துங்க. அதுவே வந்து காய்ச்சி தொங்குது. இல்லை எத்தின் வாங்கிய மசாலா கலந்து இதை பிங்கோ மரம் பார்த்துக்குங்க. இதில் தான் காய்ச்சிருக்கு பிங்கோ. இதை வந்து விளம்பரத்துக்காக பண்ணல. இந்த மாடல் வந்து இங்கே தான் காய்ச்சி தொங்குது. இதை அறக்க முடியல. ஏன்னா இப்போ பார்க்குறவன் பார்த்தா நம்மளை திட்டுவான், இந்த மரத்தை வளர்த்துவேன் புரியுதுங்களா. இதுக்கு வந்து இங்கே வந்து 2 ரூபா காயினும் அங்கே 2 ரூபா 10 ரூபா காயினும் போட்டிங்கன்னா இந்த மரத்தில் வந்து பிங்கோ காய்க்கும். இதோட வித்தியாசமான நம்ம மரத்தெல்லாம் வந்து நம்ம காட்ட தயாராக இருக்கோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பிங்கோ மரம் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இனிமேல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா பிங்கோ மரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க, தெரிஞ்சுக்குங்க. நன்றி.